ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து, உளுத்தம்பருப்பு, அதில் வந்து புளி பாருங்கள், இந்த அளவு வந்து புளி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, எள், பூண்டு ஒரு 15 பல், அப்புறம் மிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் முருங்கைக்கீரையை வந்து நான் பறித்து க்ளீன் பண்ணி நிழலில் காய வச்சு வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்கீரை அதையும் வந்து லேசாக இந்த மாதிரி அந்த வானலில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடியாக அது வந்து நொறுங்கிடும். அதுக்கப்புறமே இது எல்லாமே வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைக்க வேண்டியதான். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து நான் தனியா, மல்லி வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்தாச்சு பொன்னிறமாக. பூண்டு, புளி எல்லாமே வந்து நான் வறுத்து எடுத்துருக்கேன். நம்ம அரைச்சிட்டோன்னா நமக்கு முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் வந்து அயன் சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நுணுக்கி வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ அந்த பொடியை வந்து நான் நல்லா வந்து நுணுக்கி எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம மல்லிலாம் போட்டிருக்கிறதுனால நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.